வாரம் காதலர் தினத்தை முன்னிட்டு ஏராளமான திரைப்படங்கள் தியேட்டரில் வெளியாக உள்ளது. அது என்னென்ன படங்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபயர் திரைப்படம். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் ரச்சிதா மகாலட்சுமி. JSK சதீஷ் இயக்கத்துல உருவான ஃபயர் படத்தில் ஹீரோயினாக இவரும் பாலாஜி முருகதாஸ் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். மேலும் சாந்தினி, தமிழரசன், சாக்ஷி அகர்வால் என பல திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளன. இந்த படம் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளிவர உள்ளது. அடுத்தது 2K லவ் ஸ்டோரி. சுசேந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி ஜெகவீர நாயகனாக அறிமுகமாகி இருக்கிறார். இதில் மீனாட்சி கோவிந்தராஜன் நாயகியாக நடித்துள்ளார். மேலும் பாலசரவணன், ஆண்டனி பாக்யராஜ், ஜெயபிரகாஷ், வினோதினி என பலரும் நடித்துள்ளனர். இந்த திரைப்படமும் பிப்ரவரி 14ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. அடுத்தது தினசரி. ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு, போஸ், நண்பன் போன்ற ஹிட் திரைப்படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீகாந்த் தினசரி என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படமும் காதலர் தினத்தை முன்னிட்டு தான் வெளியாக உள்ளது. அடுத்தது கண்ணீரா. மலேசியா வாழ் தமிழனான கதிரவன் இயக்கி நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் கண்ணீரா. இந்த படத்தில் நாயகியாக சாந்தினி கபூர், மாயா கிளம்மி, நந்தகுமார் NK ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படமும் காதலர் தினத்தை முன்னிட்டு தான் வெளிவர உள்ளது. அடுத்தது ஒத்த ஓட்டு முத்தையா. கவுண்டமணி கதையின் நாயகனாக நடித்துள்ள இந்த படம் தான் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படத்துல யோகி பாபு, சித்ரா லட்சுமணன், சிங்கமுத்து, மொட்டை ராஜேந்திரன், ரவி மரியா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். அடுத்தது காதல் என்பது பொது உடைமை. தன் பாலின ஈர்ப்பாளர்களின் உணர்வுகளையும் காதலையும் மையப்படுத்தி உருவாகியிருக்கும் திரைப்படம் தான் காதல் பொது உடைமை. இந்த திரைப்படத்துல லிஜோ மூல் ஜோஸ், வினித், ரோகிணி ஆகியோர் நடித்துள்ளனர். பல வருடத்திற்கு பிறகு வினித் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படமும் 14ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.